ரிப்போர்ட்ஸ் டிபேட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்ஸ் ஆர்டிஎக்ஸோட செகண்ட் செக்மெண்ட்ல நாம பார்க்க போற ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு அண்ணாமலை வெர்சஸ் நயினார். பாஜக யார் பக்கம் நிற்க போகிறது? பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை, இன்னாள் தலைவர் நயினார் நாகேந்திரன், இவங்க ரெண்டு பேருக்குள்ள தற்போது ஏற்பட்டிருக்கிற உரசல்கள் தமிழக பாஜகவுக்குள்ள ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லலாம். ஏற்படுத்தினாலும் பரவாயில்ல, நம்ம விவாதிச்சிடுவோம். ஏன்னா நிறைய காரணங்கள் இருக்கு நமக்கு. உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி சார் நம்ம ரேப் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். தமிழ்நாட்டில் பாஜகவின் வாக்கு வங்கியை இரட்டை இலக்க சதவீதத்திற்கு உயர்த்தியவர் அண்ணாமலை. அதிமுகவுடன் கூட்டணி சேர்வதற்காகவே பாஜக மாநில தலைவர் பதவியில் இருந்து அவரை தேசிய தலைமை மாற்றிவிட சைலண்ட் மோடுக்கு சென்றார் அண்ணாமலை. புதிய தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் நயினார் நாகேந்திரன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகளை சரியாக வழி நடத்துவதில்லை. அண்ணாமலை கூட்டணி கட்சிகளை நன்றாக ஹேண்டில் செய்தார் என தினகரன் வெளிப்படையாகவே குற்றம் சாட்டினார். இது நயினார் நாகேந்திரன் அண்ணாமலை மோதலுக்கான வாய்ப்பாக பார்க்கப்பட்டது. அதேபோல நயினார் தலைமையிலான தமிழக பாஜகவின் செயல்பாடுகளை கட்சி நிர்வாகிகளே அண்ணாமலை காலத்தோடு ஒப்பிட்டு பார்த்து வரும் நிகழ்வுகளும் நடக்கின்றன. கூட்டணி கட்சிகளை சரியாக கையாள்வதில் சிறந்தவர் யார்? நயினார் நாகேந்திரனா, அண்ணாமலையா? விடை தேடுகிறது RDX. இந்த அர்ஜுன் நடிச்ச முதல்வன் படத்துல அந்த ஒரு நாள் முதலமைச்சர்னு ஒரு கேரக்டர் இருக்கு. அதில் அவர் ஒரு நாள் முதலமைச்சராக இருப்பார், கூடவே எல்லா கேமராக்களும் போகும். நமக்கு அந்த காட்சி பார்க்கிற போது ஒரு விஷயம் என்ன தெரியும்னா, ஒரு முதலமைச்சருடைய அன்றாட நடவடிக்கைகள் இப்படி நேரலை 24 மணி நேரமும் செய்யப்பட்டா மக்கள் அப்படி அதிர்ச்சிக்குள்ளாவாங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்களை நான் அந்த பொசிஷனில் வச்சு பார்க்குறேன். ஏன்னா அரசியலுக்கு வெளியிலிருந்து வந்தவர் அண்ணாமலை. ஒரு காவல் அதிகாரி, ஒரு அவருக்கே உரிய மிடுப்பு, அவருடைய அந்த போலீஸுக்கு அரசியல் சாசனம் கொடுத்துருக்கிற ஒரு அதிகாரம் இருக்குல்ல, அந்த அதிகார தோரணையிலிருந்து அப்படியே மொத்தமாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஆனால் சொல்லுங்கண்ணே அப்படின்னு இறங்கி வருகிற அந்த ஒரு அப்ரோச்சை தமிழ்நாடு முதன்முறையாக ரசிச்சது. ஏறக்குறைய தாவைக்க தலைவர் விஜய்க்கும் அண்ணாமலைக்கும் இந்த விதமான கேரக்டரிஸ்டிக் ஒற்றுமை இருப்பதாக நான் பார்க்குறேன். அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் எங்கே போனாலும் அவங்களுக்கே தெரியாமல் கேமராக்கள் அவங்கள ஃபாலோ பண்ணுறது, அவங்க என்ன செய்கிறாங்க, எப்படி உதவி செய்கிறாங்க, கட்சி நிர்வாகிகள்கிட்ட எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு இவங்க ரெண்டு அண்ணாமலை அவர்களுடைய இந்த போஷனில் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி நான் மறந்துட்டேன். அந்த கேள்வி போல பார்த்துருவோம். ஏன்னா அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருக்கோம் நம்ம. இன்றைய RDXில் அண்ணாமலை வெர்சஸ் நயினார்ல பாஜக யார் பக்கம் கேள்வி இவ்வளவு நம்ம பேசின பதிலுக்கான கேள்வி, தமிழக பாஜக தலைவர்கள் எங்க வித்தியாசப்படுகிறார் அண்ணாமலை? அந்த கேள்விக்கான பதில் தான் நம்ம பேசிட்டு இருந்தோம். அண்ணாமலை எங்க வித்தியாசப்படுகிறார்னா அவரோட அப்ரோச்சில் வித்தியாசப்படுகிறார் நான் நம்புறேன். அண்ணாமலை ஏற்படுத்திய தாக்கம் தமிழ்நாடு பாஜகவில் ஒரு பெரிய புத்துணர்ச்சி ஊட்டிருக்கு. நம்ம ஆட்கள் தைரியமா பேசுறாங்க. DMK ஃபைல்ஸ் இறங்கி அடிக்கிறாப்புல. ஒரே நேரத்தில் அவர் ரொம்ப ஸ்டாண்ட் எடுக்கிறார். அதிமுக வேணாம், திமுக வேணாம், நான் என்ன தோசோட வந்தேன், நான் என்ன மேனேஜர் கிடையாது அப்படின்னு ஒரு சினிமாத்தனமான எல்லா வசனங்களையும் பேசினாலும் அந்த கட்சிக்கு ஒரு உயிர் கொடுத்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். நீ எப்படி பாக்குறீங்க? எந்த இடத்துல மற்ற பாஜக தலைவர்கள் இருந்து அண்ணாமலை வித்தியாசப்படும்? பொதுவாகவே பாத்தீங்கன்னா அண்ணாமலையை பற்றி என்னுடைய மதிப்பீடுங்கிறது நான் எப்பவுமே சொல்றது, அவர் தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு அன்கம்ஃபர்டபுள் ட்ரூத். ஓகே, ஒரு அசௌகரியமான உண்மை. அவர் தமிழ்நாட்டு அரசியலிலும் அவர் ஒரு அசௌகரியமான உண்மைன்னு சொல்லும் பொழுது அதிமுகவை பற்றி அவர் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமியை பற்றி அவர் என்ன பேசுறார், தவழ்ந்து காலில் விழுந்து பதவி வாங்கிய தற்குறி என்று மேடையில உறக்க அவர் பேசுகிறார். அவர் பேசுறது கூட கொஞ்சம் மெதுவா தான் பேசினாரு, நீங்க டபுள் மடங்கு பேசுறீங்க ஆடியோல. அப்போ அதிமுகவுக்கு அவர் ஒரு அன்கம்ஃபர்டபுள் ட்ரூத் இல்லையா, அவர் அசௌகரியமான உண்மையா இருக்கார். சரி, திமுக கல்வி, மருத்துவம், இரு கண்கள், திராவிட மாடல் அரசு, வளர்ச்சிக்கான நாங்கள் பாடுபடுறோம், நான் தமிழ்நாடு இப்படி எல்லாம் சொன்னாலும் கூட அவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் இல்லாமல் இல்லை. அண்ணாமலை என்ன பண்றாருன்னா அந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை குறிவச்சு அவர் அடிக்கிறார். இப்போ அண்மையில் கூட TR பாலு ஒரு செய்தியாளர்களை சந்திச்ச போது அண்ணாமலை பற்றி அந்த செய்தியாளர் கேள்வி எழுப்பினோன்னே அவர் பொறுமை எழுந்து போயா அப்படின்னு சொல்லிட்டு போனதை நம்ம பார்த்தோம். திமுகவுக்கும் அவர் அன்கம்ஃபர்டபுள் ட்ரூத். இதை விட வேடிக்கை என்னன்னா அவர் பாஜகவுக்கும் அன்கம்ஃபர்டபுள் ட்ரூத். அதான் பாஜகவுக்கும் ஒரு அசௌகரியமான உண்மையா இருக்கிறார். ஏன்னா தமிழ்நாடு பாஜகவை பொறுத்தவரையில அந்த தலைமையானாலும் சரி, அந்த கட்சியானாலும் எப்படி இருந்ததுன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கட்சி. வேற ஆள்க வந்தாலும் கூட அந்த கட்டுப்பாட்டிலே தான் அவங்க இருப்பாங்க. அதை முதல்ல அவர் ஒட்டச்சு நொறுக்குனார் அண்ணாமலை. அது மட்டும் இல்ல,
தமிழ்நாடு பாஜகவில் இருப்பவர்களுக்கு தமிழ்நாடு பாஜக மேல எப்ப நம்பிக்கை வந்துச்சுன்னா அண்ணாமலை தலைவராக வந்ததுக்கு பிறகுதான் நம்பிக்கை வந்துச்சு. அவங்க பாஜக காரவங்களா இருந்தாலுமே அந்த கட்சி மீது அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. அவங்களுக்கு எப்ப நம்பிக்கை வருது? அண்ணாமலை வந்ததன் பிறகுதான் நம்பிக்கை வருது. அது மட்டும் இல்ல, கட்சியில வந்து பல அதிரடியாக ஒரு மாற்றங்களை புகுத்தினார். அவர் எதிர்ப்பவங்களை ஓரங்கட்டுறதுல அவர் கொஞ்சம் கூட தயங்கினதே இல்லை. குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரை வந்து அவர் கம்ப்ளீட்டா அவர் ஓரங்கட்டிட்டார் என்றும் கூட நேரடியாகவே சொல்லலாம். தமிழக பாஜகவில் ஒரு ஓபிசி தலைவராக அண்ணாமலை உருவெடுத்திருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட எஃப்சி கம்யூனிட்டி மட்டுமே தமிழக பாஜகவாக பொதுவாக ஊடகங்களில் அறியப்பட்ட போது அப்படி இல்லை. ஓபிசி வந்து தமிழ்நாடு பிஜேபியை லீட் பண்ண முடியும். நீங்க சொன்ன பாயிண்டோட அடிஷனல் ஆட் பண்ண வேண்டிய பாயிண்ட் வந்து தமிழக பாஜகவினருக்கு பொதுவாகவே ஒரு தயக்கம் இருக்கும். என்னன்னா தமிழ்நாடு பொதுவாகவே ஒரு சோசியலிஸ்ட் பார்ட்டி, சமூக நீதிக்கு எதிரான ஒன்றிய அரசினுடைய முயற்சிகளுக்கு இவங்க தமிழ்நாட்டு எல்லா பார்ட்டிஸும் ஒன்றா நிற்பாங்க. திமுக, அதிமுக, மதிமுக, பிசிக எல்லாரும் ஒன்றா நிற்பாங்க. நீட் மாதிரியான விஷயங்கள்ல ஒன்றிய அரசு மீது போர் தொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அண்ணாமலை ரொம்ப நீட் வேணும், நான் நீட் வேணும்னு சொல்றேன், தமிழ்நாடு பாஜக நீட் வேணுங்கிற ஸ்டாண்டை எடுக்குதுன்னு தமிழ்நாட்டின் பாப்புலிஸ்ட் மைண்டுக்கு எதிரான ஒரு திசையில் போய் நிற்கிறாப்புல. அதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். அந்த தைரியம் அவருக்கு இருந்ததுன்னு சொல்லலாம். ஆனால் எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, அவர் திமுக அதிமுக கட்சிகளை எதிர்கொண்ட விதத்தில் ஒரு தக்கையான தன்மை இருந்துச்சு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் அவர் வெளியிட்ட டிஎம்கே ஃபைல்ஸுங்கிறது ஏற்கனவே பொது வெளியில் இணையத்தில் அவைலபிளாக இருந்த தகவல்கள் எல்லாம் ஒன்று திரட்டி திமுக அமைச்சர்கள் இவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்க. நாம் என்ன நினைக்கிறோம்னா, ஒன்றிய அரசு கிட்ட வந்து சிபிஐ இருக்காங்க, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் இருக்கு, வருமான வரி எல்லாம் இருக்காங்க, அண்ணாமலை இந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் அங்க கொடுத்து இங்க இருந்து 2 பேரை அரெஸ்ட் பண்ண போறாருன்னு நம்ம நினைச்சோம். ஆனா என்ன ஆகுதுன்னா, அவருடைய அன்றன்றைய பரபரப்புக்கும் ஒரு ஊடக வெளிச்சத்துக்கு மட்டுமே அது மாறிடுச்சோ, அல்லது இந்த ஒரு பார்வை இருக்கு. இன்னொரு பார்வை, நான் அடிக்கிறேன் ஆனா நேரடியாக அவங்களை அடிச்சிட மாட்டேன், என்னோட எதிரி நீங்க தாங்கிற பின் பாயிண்ட் பண்றதுக்கான பார்வையான ஒரு டவுட் இருக்கு. இப்போ பிளாட்டோ வந்து டெமோக்ரஸியை பத்தி சொல்லும்போது, டெமோக்ரஸி இஸ் நத்திங் பட் லை செல்லிங் டு மாசஸ் அப்படின்னு ஒரு சொல்லுவார். ஜனநாயகம்ங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது, பொய்களை வந்து வெகு மக்கள்கிட்ட வந்து விற்கிற வேலை தான் அப்படின்னு அவர் சொல்லுவார். இது அண்ணாமலை சரியா புரிஞ்சுக்கிட்டவருங்கிறதா என்னுடைய கருத்து. நீங்க வந்து அதுக்கு என்ன அவங்க உள்ளீடா அவங்க என்ன இருக்காங்க, அல்லது நீதிமன்றங்கள்ல அதை வழக்கு தொடுத்து அவங்களால நிரூபிக்க முடியுமா என்பதை தாண்டி மக்கள் மன்றத்தில் இப்படி ஒரு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து எதிரியினுடைய அந்த எதிரிகளை கேரக்டர் அசாசினேட் பண்றது இருக்கு பாருங்க, அது ஒரு முக்கியமான வேலை அரசியல். அந்த வேலையை தான் அண்ணாமலை செய்ய தொடங்கினார். ஆனா அந்த வேலையை அண்ணாமலை தொடர்ந்து முன்னெடுக்கிறதுக்குள்ளதான் அவர் என்ன பண்ணிட்டாங்க, தலைவர் பதவியில அவர் தொடர விடல. இப்போ நயினார் நாகேந்திரன் பதவியேற்றப்ப அண்ணாமலை பற்றி நீங்க சொன்னதை நீங்க கவனிக்கணும். தமிழக பாஜகவில் வந்து கோயில் கட்டி கலசம் வரை அவர் வச்சுட்டு போயிட்டாருன்றார். அவர் கும்பாபிஷேகம் பண்ற வேலை மட்டும்தான் நம்மோடதுன்னு அப்படின்னு சொன்னார் இல்லையா. அவர் வந்து புயல் மாதிரி, நான் தென்றல் மாதிரின்னு. இப்போ தமிழக பாஜகவுக்கு ஒரு புயல் தேவையில்லை, ஒரு தென்றல் போதும் என்று கருதிய போதுதான் அவர் தலைமை பதவியில தொடர முடிகிறது என்பதான். அப்போ அண்ணாமலைங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்கம்ஃபர்டபுள் ட்ரூத். இப்போ நீங்க அண்மையில வந்து இந்த சாதி மறுப்பு திருமணங்களுக்கு எங்ககிட்ட வாங்கன்னு சொல்லிட்டு மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் போய் சண்முகம் சொல்றாரு, நீங்க எங்க கட்சி அலுவலகத்துக்கு வாங்கன்னு. அண்ணாமலை சொல்றாரு, இந்து மதத்தில் சாதிதான் பிரச்சனை, நீங்க RSS ஆல் கட்டுப்படுத்தப்படுகிற ஒரு அமைப்பில் இருந்து நீங்க இப்படி பேச முடியுமா? நீங்க சாதிங்கிறது ஆக்சுவலா பிரிட்டிஷ்காரங்க கையோட அது ஆமா, அது ஆர் சொல்லுவாங்க. அது ஆர்.என். ரவியோட கருத்து. அதாவது விஞ்ஞானிகள் வந்து RSS அடிப்படை சித்தாந்தமே அப்படிதான், நமக்கு சாதி கிடையாது. பிரிட்டிஷ்காரன் வந்ததுக்கு அப்புறம் அவங்க கண்டுபிடிச்சதுதான். ஏன்னா இப்போ பாக்டீரியா வைரஸ் எல்லாம் வந்து விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் இல்ல என்கிற பொருள் கூட அதுக்கு வந்துடும். சோ அப்படி சொல்றாரு அண்ணாமலை. அப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவர் பாஜகவை சேர்ந்தவர் என்றாலும் கூட தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு களமாடியவராக ஒரு இருக்கிறார். நான் என்ன நினைக்கிறேன்னா, எந்த தருணத்தில் எந்த சித்தாந்தத்தை எப்போது கையில் எடுத்தால் அப்போது அது பேசுபவர்களாகுமோ, அப்போது தனக்கு மைலேஜ் கிடைக்குமோ அதை செஞ்சுட்டாரோ நான் நம்புறேன். அவர் ஒரு ஆங்கில தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்குறாரு. 2024 நமக்கு ஒரு கூட்டணி ஃபார்மேஷன் நம்பர்ஸ்லாம் தெரியும், வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு நமக்கு தெரியுது. அவர் சொல்றாரு, தென் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 20 தொகுதிகள் நாங்கள் அடிக்கிறோம், ரொம்ப நம்பிக்கையா பேசுறாரு. இந்த நம்பிக்கை அந்த சொந்த கட்சிக்காரர்கள் கொடுத்த நம்பிக்கை, நாம ஜெயிக்க போறோம். வெற்றி தோல்விகளை தாண்டி ஒரு தலைவன் தன் தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் ஒரு நம்பிக்கை கொடுக்கணும்ல. இந்த நம்பிக்கையை தன் தொண்டர்களுக்கு மட்டுமல்லாமல் தன்னை நம்பி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்த அத்தனை கட்சிகளுக்கும் கொடுத்து அவர்களுக்கே உரிய மரியாதையை கொடுத்து இவர் எப்படி அந்த ஷீட் ஷேரிங் பண்ணாரு, எப்படி வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினார், இப்படின்னு எல்லா விஷயங்களையும் பார்க்கிற போது தமிழ்நாட்டில் இதுவரை இருந்த பாஜக தலைவர்களில் ஒரு சமூக வலைதளங்கள் வந்த பிறகான நவீன ஊடகத்துக்கு தகுந்தாற் போல, நவீன தமிழ்நாட்டுக்கு தகுந்தாற் போல தன்னை சரியா பொசிஷன் பண்ணிக்கிட்ட தலைவர் அண்ணாமலை. நம்ம ரொம்ப அண்ணாமலை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கோம். 2வது கேள்விக்கு போலாம்.
இன்றைய அண்ணாமலை வெர்சஸ் நயினார் பாஜக யார் பக்கத்தில் நாம் எழுப்பி இருக்கிற 2வது கேள்வி, கூட்டணிகளை அரவணைக்க தவறி விட்டாரா நயினார்? இந்த இடத்துல தான் ஒரு தலைவர் சறுக்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அண்ணாமலையை வந்து நம்ம நயினாரோட ஒப்பிடக்கூடாது. அண்ணாமலையை விடவும் அரசியல் அனுபவமிக்கவர் நயினார். சட்டமன்ற தேர்தல்களை, நாடாளுமன்ற தேர்தல்களில் கூட்டிட்டு வெற்றி தோல்விகளை அடைஞ்சிருக்கிறாரு. ஒரு 35 ஆண்டுகால அரசியல் அனுபவம் இருக்கு. அமைச்சராக இருந்திருக்கிறாரு. எல்லா வகையிலும் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையை விட அரசியல் அனுபவத்தில் ஒரு படி மேல் நயினார். ஆனா என்ன நடந்துச்சு? இப்போ நீங்க அந்த கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி KP ராமலிங்கம்னு இப்ப பாஜகவில் போய் ஒருத்தர் சேர்ந்திருக்கிறாரு. அதிமுகவுல இருந்து திமுகவுக்கு போய் இப்ப பாஜக வந்தது. அவர் ஒரு பேட்டியில நம்முடைய தினம் ஒரு VIP இதுல கூட ஒரு பேட்டியிலே கூட அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் பேரை குறிப்பிடல, அதிகாரியா இருந்துட்டு வந்த அரசியல்வாதியா வந்தவங்களுக்கு எல்லாம் என்னங்க தெரியும்? யாருக்கு? R ரவி சொல்றாரா? அது அண்ணாமலைவா அப்படின்னு அவர் சொல்றாரு. அதிகாரியா இருந்துட்டு அரசியல்வாதியா வந்தவங்களுக்கு எல்லாம் என்னங்க தெரியும்? திடீர்னு ஒருத்தர் வந்து தலைமை பதவியில கொண்டு வந்து உட்கார வச்சீங்கன்னா அவருக்கெல்லாம் என்ன தெரியும்? அதெல்லாம் ஒன்றும் தெரியாதுங்க. அரசியல நீங்க படிப்படியா அப்படியே நீங்க வளர்ந்து வரணும், அப்பதான் உங்களுக்கு தெரியும்னு அவர் சொல்றாரு. இப்ப இந்த வெயிட்டேஜ் வந்து நயினார் நாகேந்திரன் பக்கம் திரும்புது பாருங்க. ஏன்னா அண்ணாமலையினுடைய அரசியல் அனுபவம் நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு 5 ஆண்டுகள் தான். ஆனா நயினார் நாகேந்திரன் அப்படி கிடையாது. கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் வந்து அரசியல் அனுபவம் இருக்கு. அமைச்சராக கூட அவர் இருந்திருக்கிறார். அதிமுகவில் அமைச்சராகவும் அவர் இருந்திருக்கிறார். ஜெயலலிதா போன்ற ஆளுமைகளோடும் அவர் இணைந்து பணியாற்றி இருக்கிறார். அப்போ இந்த அரசியல் அனுபவம் என்பதையும் நம்ம சேர்த்து தானே அவரை பத்தி நீங்க பேசும்போது கன்சிடர் பண்ணணும். இப்ப இந்த அரசியல் அனுபவம்ங்கிறது எதன் அடிப்படையில், எதை சார்ந்தது? எந்த அரசியல் அனுபவம்? ஒரு தமிழ்நாட்டில் திமுக இல்லாம ஒரு கூட்டணியை கட்டி 20% வாக்குகளை வாங்கி, 20% வாக்குகள்ங்கிறது என்னன்னா, திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம்னு நினைக்கிற மக்களை ஒரே அணியில ஒன்று திரட்டி 20% வாக்கு வாங்கியிருக்காப்ல. அந்த வாக்கை வாங்கிய பிறகும் நீங்க வந்து அந்த வாக்கை தக்க வைக்க ஒன்றும் இல்லை. 2024 அமைஞ்ச கூட்டணியை 2026க்கு நகர்த்திட்டு வரணும். அந்த கூட்டணியில அதிமுக கொண்டு வந்து சேர்க்கணும், அவ்வளவுதான். லிட்டரலி அமித்ஷாவோட பிளான் அதுதான். அண்ணாமலை ஒரு ஸ்டேஜ் செட் பண்ணிட்டு போயிருக்காரு. இந்த ஸ்டேஜில் என்ன இருக்கு? 20% இருக்கு, 18% இருக்கு. அதிமுக எடப்பாடி தலைமையில் தனியார் 20% வாங்கியிருக்காங்க. 20ஐயும் 18ஐயும் கொடுத்தா 38. இது அப்படியே நகர்த்திட்டு போய் 26ல் திமுக வீழ்த்தியலான்னு அமித்ஷா ஒரு பிளான் பண்ணும்போது, ஒரு மாநில தலைவராக அண்ணாமலை செய்த சாதனை, அது சாதனை நான் சொல்றேன், சாதனையை கண்டினியூ பண்ண வேண்டிய பொறுப்பு நயினாருக்கு இருந்திருக்குது அல்லவா? ஏன் அதை நயினார் செய்யல? நமக்கு டவுட் இருக்கு. நயினார் அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. அது என்னங்கிறத பார்த்துட்டு வந்தாலும் இதில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் ஏப்ரல் மாதம் நடக்கும்போது NDA கூட்டணி அமைத்து அதில் மதிப்புக்குரிய EPS அவர்களை தலைவராக அறிவித்து சென்றார். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நயினார் தான் காரணம், அவர் முன்னாள் மாநில தலைவர் கூட EPS முதலமைச்சர் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் திருநெல்வேலியில் நடந்த 5 பாராளுமன்றத்தினுடைய பூத் கமிட்டி மாநாட்டில் மாண்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய முன்னிலையிலே எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணன் EPS அவர்கள் முதலமைச்சராக வேண்டும், கடுமையாக உழைக்க வேண்டும். நான் காரணம் என்பது சொல்வது எந்த அடிப்படையில் என்பது எனக்கு அது புரியலை. அது முன்னாடியே சொல்லியிருந்திருக்கலாம், ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி என்ன போட்ட அன்றைக்கே கூட சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் இப்போ எந்த அடிப்படையில் மதிப்புக்குரிய TT சார் சொல்கிறாங்கங்கிறது எனக்கு அது விளங்கலை. இப்போது இந்த இடத்துல ஒரு டவுட் என்ன வருதுன்னா, அண்ணாமலை பதவியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு, நயினார் அந்த பொறுப்பை ஏற்ற பிறகு, ஒரு அமைச்சராக இருந்தவருக்கு ஒரு கூட்டணியை அனுசரித்து போக தெரியாத அளவுக்கு நயினார் வந்து ஆள் நான் நம்பலை. ஒருவேளை அண்ணாமலையே இப்போதும் தலைவராக தொடர்கிறாரோ ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கு இந்த பேட்டி. எப்படி பாக்குறீங்க? இப்போ நீங்க சிக்கலே அதுதான், கூட்டணியை அரவணைக்க தவறி விட்டாரா நயினார் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வியை எழுப்பும் பொழுது, அவர் எந்த இடத்துல அப்படி அரவணைக்க தவறினார் அப்படின்னு யாரு சொல்றாங்க? அந்த கூட்டணியில இருந்த டிடிவி தினகரன் சொல்றாரு. அவர் அதோட நிறுத்தி இருந்தாருன்னா பரவாயில்ல. அவர் என்ன சொல்றாரு? அண்ணாமலை எங்களை நல்லா அரவணைச்சாரு, அண்ணாமலை எங்களை நல்லா மதிப்பா வச்சிருந்தாரு, அவர் தான் எங்களை எல்லாம் கொண்டு வந்தாரு. அவர் அது உண்மைதானங்க. என்ன சொல்றேன்னா, உங்களுடைய பிராது என்ன? உங்களுடைய பிராது என்ன? கூட்டணியில எங்களுக்கு இப்போ உரிய மரியாதையோ உரிய இடமோ இல்லைங்கிறதா உங்களுடைய பிராது. அந்த பிராதோட சேர்த்து இல்லை குறுக்கிட விரும்புறேன். டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்விக்கு எனக்கே தெரிலைங்க, இப்போ மாநில தலைவரை மாத்திட்டாங்க, நயினார்ட்ட போய் கேளுங்க அப்படின்னு டிடிவி தினகரன் சொல்றாரு. நயினார் என்ன சொல்லியிருக்கணும்? எங்கள் கூட்டணி உறுதியாக தொடர்கிறது, டிடிவி தினகரன் அவர்கள் எங்கள் கூட்டணியினுடைய ஒரு வலிமையான அங்கம்னு சொல்லியிருக்கணும். அது அமித்ஷா சொல்லுவார் அப்படின்னு சொல்றது என்ன மாதிரியான பதில்? இப்போ நீங்க நிலைமை அப்படிதான் ஆகி போயிடுச்சு. எப்படி ஆயிடுச்சு? அமித்ஷா வந்து
அதிமுகவிலிருந்து ஒருவர் முதலமைச்சர் வேட்பாளராக வருவாருன்னு அவர் சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி தான் அந்த முதலமைச்சர் வேட்பாளர்னு அவர் சொல்லிட்டார். ஆனா எடப்பாடியை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிச்சிட்டாங்க. இது கூட்டணியில இவங்கெல்லாம் இருக்கிறாங்க என்பது அப்படி ஒரு நிலைமைக்கு பிறகே சந்தேகத்துக்கு இடமாயிருது. நீங்க நயினார் நாகேந்திரன் வருகைக்கு பிறகுன்னு நீங்க அதை பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அதிமுகவும் பாஜகவும் கூட்டு சேர்ந்த உடனேயே டிடிவி தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணியில நீடிப்பாரா, நீடிப்பதை எடப்பாடி பழனிசாமி அனுமதிப்பாரா, இல்ல இருங்க ஓபிஎஸ் வந்து இந்த கூட்டணியில நீடிப்பாரா, நீடிப்பதை அவர் அனுமதிப்பாராங்கிற சந்தேகம் அப்பவே எழுந்துருது. அந்த இடத்துல அப்படி அந்த சந்தேகம் டிடிவி அதை கிளாரிஃபை பண்ணாரு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இணைந்ததில் எனக்கு சந்தோஷம், அதிமுகவுக்காக பிரச்சாரம் செய்வதிலும் பிரச்சனை இல்லை, முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் நான் போய் பிரச்சாரம் பண்ணுவேன், ஏன்னா இந்த கூட்டணி வலிமையாகணும், திமுக வீழ்த்தணும். அவங்க ஒரு பொது சரி, நான் என்ன சொல்றேன், டிடிவி தினகரன் என்டார்ஸ் பண்ணட்டும், எடப்பாடி பழனிசாமி என்டார்ஸ் பண்ணாரா? தேசிய ஜனநாயக கூட்டணியில் இவங்கெல்லாம் இருக்கலாம், இவங்களோட நான் மேடையை பகிர்ந்து கொள்வேன், இவங்கெல்லாம் நாமெல்லாம் சேர்ந்து பிரச்சாரம் பண்ண என்டார்ஸ் பண்ணாரா? அவர் அதை பண்ண மாட்டார்ன்றது அப்பவே எல்லாருக்கும் தெரியும். அப்போ இவங்களுக்கும் தெரியும் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த உடனேயே இவர்களது நிலை கேள்விக்கிடமாகிறது. நீங்க அப்படிதான் இந்த விஷயத்தை பேசணுமே ஒழிய, நீங்க திடீர்னு நயினார் நாகேந்திரன் மேல அப்படி ஒரு பழிய போடுறீங்க அப்படின்னா உங்களையும் பின்னாடி இருந்து ஒரு குரல் இயக்குதான்ற ஒரு கேள்வி. ஆமா, அப்படி ஒரு குரல் இயக்குதுன்ற சந்தேகம் எப்ப வருதுன்னா, நீங்க அண்ணாமலை வந்து இல்ல, நான் என்ன சொல்றேன், ஒரு மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் என்ன செய்திருக்கலாம் சார்? நீங்க அண்ணாமலை தலைவராக இருந்தபோது இந்த கூட்டணி ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறது. இப்ப காலங்கள் மாறி இருக்கின்றன. அமித்ஷாஜி ஒரு கூட்டணியை விரும்புறாப்புல, இந்த விரும்புற கூட்டணிக்கு சில பேச்சுவார்த்தைகள் ஏற்பாடு செய்ய வேண்டியிருக்கு. அப்படி நேரா போய் பேசி இருங்க, நாங்க என்னன்னு உங்களுக்கு பார்த்துட்டு சொல்றோம்னு ஒருவேளை நயினார் டிடிவி தினகரனை சந்தித்து விளக்கி இருந்தால் இந்த கிளாஸே வந்திருக்காரு. இப்போ நீங்க இதுக்கு இப்படி நான் ஒரு விடை சொல்றேன்னா, இப்ப நம்ம டெல்லியில இருக்கிற செய்தியாளர்கள் இருக்கிறாங்கல்ல, இவங்க வட்டாரங்கள்ல பேசும்பொழுது ஒரு முக்கியமான தகவலை சொல்றாங்க. அது வட்டார தகவல் தான். என்னன்னா, இப்ப சிபி ராதாகிருஷ்ணன் பதவியேற்பு விழாவுக்கு நயினார் நாகேந்திரன் அவர் போறாரு. போகும்போது அவர் அமித்ஷாவை சந்திக்க இருக்கிறார். சந்திக்கும் பொழுது அவரது மனக்குமுறல்களை அவர் கொட்ட இருக்கிறார். என்ன மனக்குமுறலை கொட்ட இருக்கிறார் அப்படின்னா, நான் வந்து மாநில தலைவர், அதிமுகவோட கூட்டணியில் இருக்கேன், நீங்க செங்கோட்டையனை அழைச்சு பாக்குறீங்க, அது எனக்கு தெரியவே தெரியாது, இந்த கூட்டணி கட்சிக்காரவங்க கேட்கிற கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்றது? ஒன்று. ரெண்டாவதா, டிடிவி தினகரன் போன்றவரை தூண்டி விட்டு அண்ணாமலை வந்து இது போல ஒரு குடைச்சல் கொடுக்கிறாரு, நான் தலைவர் என்றாலும் கூட அது போன்ற ஒரு நிலை இல்லாத ஒரு தன்மையை வந்து உருவாக்குவதற்கான முயற்சி நடைபெறுகிறது அப்படின்றத கேட்க போறதாவும், அதை விட மிக முக்கியமாக பாஜக தலைமை ஏற்கனவே போட்டிருந்த கணக்கினுடைய அடிப்படையில் தான் நயினார் நாகேந்திரன் மாநில தலைவராக கொண்டு வரப்பட்டார். ஆனா இப்போ பாஜக தலைமை போடுகிற கணக்கே அவருக்கு விளங்கல. நமக்கு இப்படி மூன்றாவது ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்வியுடன் செக்மெண்ட் நம்ம நிறைவு செய்ய போகிறோம். நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை, பாஜக தேசிய தலைமை என்ன யோசிக்கிறது? அண்ணாமலை, நயினார், இந்த ரெண்டு பேர்ல தேசிய தலைமை யார் பக்கம் நிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ அதுல ரெண்டு விதமா இருக்கு. ஒன்று, அண்ணாமலையை பொறுத்தவரையில பாஜக இப்ப அதுக்கு முன்னாடி இருந்த மாநில தலைவர்கள் பொன் ராதாகிருஷ்ணன், சிபி ராதாகிருஷ்ணன், யாரை வேணாலும் எடுத்துக்கங்க, பாஜகங்கிறது அதிமுகவோட அல்ல திமுகவினுடைய தோள்களிலே சவாரி செய்யக்கூடிய ஒரு கட்சியா தான் அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. தனித்து நின்று களம் கண்டு தமிழகத்தில் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு அவங்க கருதுனது போல நமக்கு தெரியல. ஆனா அண்ணாமலை தான் முதல்ல வந்து அதை உடைக்கிறார். அது மட்டும் இல்லாம அதிமுகவோட கூட்டணியே தேவையில்லை, நம்ம தனித்து நின்று களம் காண்போம் பார். அப்போ பாஜக வந்து ஒரு நிலையை அடைந்ததன் பிறகு இங்க ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றால் அதற்கு அண்ணாமலை தான். ஆனா இடைக்கால ஏற்பாடாக அதிமுகவோட நம்ம கொஞ்சம் உறவாட வேண்டி இருக்கு. 2029 நமக்கு முக்கியம், ஒரு 20 எம்பியாவது நமக்கு வேணும் அப்படி என்று கருதும் போது நயினார் நாகேந்திரன் வந்து கருதுறார். ஆனா சிக்கல் என்னன்னா, இந்த ரெண்டையும் தாண்டி சில செயல்பாடுகள் இருக்கிறதா சொல்லப்படும். உதாரணமாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிக்கப்படாத தமிழக பாஜகவினுடைய மேலிட பொறுப்பாளர் போல இருக்கிறார் என்ற ஒரு கருத்து இருக்கு. ஏன்னா செங்கோட்டையன் முதல் முறை சந்திச்சது அவங்கள தான். இப்ப ரெண்டாவது முறை போய் முதல்ல சந்திச்சது அவங்கள தான். அமித்ஷாவுக்கும் செங்கோட்டையனுக்கும் நடுவே ஒரு இப்ப ஏன்னா அவருக்கு செங்கோட்டையனுக்கு ஹிந்தி தெரியாது, அமித்ஷாவுக்கு ஹிந்தி தான் தெரியும். அப்ப இந்த ரெண்டு பேரும் எப்படி பேசிட்டு இருப்பாங்கன்னா, அங்க அவங்க நிர்மலா சீதாராமன் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அப்போ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டையும் தாண்டி மூணாவதாக ஒரு செயல்பாடு அங்க இருக்கு. அப்போ இந்த பாஜகக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா, நீங்க அதிமுகவில் இத்தனை அணிகள் நாம இருக்கிறதா சொல்றோம், உண்மையில் பாஜகவிற்குள்ளும் அத்தனை அணிகள் இருக்கின்றன. அண்ணாமலை திரும்ப வரவிடக்கூடாது நிர்மலா சீதாராமன் உறுதியாக இருக்கிறதா சொல்லப்படுகிறது. அந்த நிர்வாகிகள் கூட்டத்திலே அவர் வெளிப்படையாக அதிருப்தியை வெளிப்படுத்தினார். இந்த KT ராகவன் போன்றவங்களை ஓரம் கட்டினதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கல என்று சொல்லப்படுகிறது. அப்ப பாஜகக்குள்ளே பல அணிகள் இருக்கும் பொழுது அங்கேயும் இதே கருத்து குழப்பம் நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குதானே?